Good afternoon students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின். ஸோ அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போமான அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெயின் அப்படின்னாலும் அதே மீனிங் தான், பட் ஆனால் அதோட ஆங்கிளோ இல்லை அதோட பொசிஷனோ வந்துட்டு மாறக்கூடியதான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்துட்டு ஒரு பாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸ் அண்ட் ஷேப் இல்லை ரெண்டுமே வந்துட்டு அதோட ஆட்டம்ஸை பொறுத்தோ இல்லை மாலிகூல்ஸை பொறுத்தோ அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when the force is applied, the size or shape or both change due to the change in relative position of atoms of molecules. So this deformation may be noticeable to our naked eye. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட naked eyeல இதை பார்க்கலாம். பட் இது வந்துட்டு மெட்டீரியலுக்குள்ளே வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ மெட்டீரியலே அது எக்ஸிஸ்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த பாடியை வந்துட்டு நம்ம டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற மூலிமா உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகிறது தான் நம்ம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு பர் யூனிட் ஏரியாவுக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, தட் இஸ் எஃப் பை ஏ. ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் எழுதுகிறோம். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எல் பவர் -1 டி பவர் -2. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டென்சார். டென்சார்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ அதை அடுத்தது சொல்கிறேன். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்லேயே வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. லாங்கிடியூட்னல், டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் தென் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னல் அண்ட் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு சிஸ்டமில் நிறைய ஃபோர்ஸஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பாடி வந்துட்டு டிஃபார்ம்டு ஃபோர்ஸஸாக மாறிடுச்சு அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அதில் அப்பியர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் ஏரியாவை நம்ம டெல் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு சைட்ஸோட இன்டர்னல் ஃபோர்ஸஸாக +F அண்ட் -F அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன் ஈச் அதர் விச் இஸ் டியூ டு த டிஃபார்மேஷன். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ரெண்டு காம்போனன்ட்ஸ் எடுத்துக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டு த சர்ஃபேஸ் டெல் ஏ அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் எஃப்டி. ஸோ அதோட டேஞ்சென்ஷியல் சர்ஃபேஸை நம்ம டெல் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸோ ஓவர் த ஏரியா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா சிக்மா n இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் n பை டெல் ஏ. அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறனால எஃப் ஆஃப் n கொடுத்துக்கிறோம். ஸோ மொத்தமாக ஓவராலாக நம்ம ஏரியா கேல்குலேட் பண்ணுறதுனால டெல் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இதே எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி பை டெல் ஏ. ஸோ இந்த லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரெண்டு டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ உங்களோட டயக்ராமில் பாருங்கள். ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு புல் பண்ணுறது அப்படின்னு என்ன அர்த்தம், இழுக்கிறது. ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ். அதாவது இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆன் த டூ சைட்ஸ் ஆஃப் டெல் ஏ மே புல் ஈச் அதர். ஸோ இதை that is stretched by equal and opposite forces. இந்த longitudinal stress தான் நம்ம tensile stress அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா compressive stress. ஸோ compressive அப்படின்னா என்ன அர்த்தம், புஷ் பண்ணுறதுன்னு அர்த்தம். டென்சில் அப்படின்னா புல் பண்ணுறது, கம்ப்ரெசிவ் அப்படின்னா புஷ் பண்ணுறது. ஸோ அப்போ ரெண்டு சைடுமே நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டெல் ஏ அப்படிங்கிறது ஈக்குவல், ரெண்டு சைடுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எண்ட் ரெண்டு எண்ட்லையுமே புஷ் பண்ணிங்க அப்படின்னா அண்டர் கம்ப்ரெஷனால் கிடைக்கிற அந்த லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தது உங்களோட லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வால்யூம் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ் வந்துட்டு எந்த ஒரு பாயிண்ட்லேயாவது ஒரு நார்மல் டு த ஃபோர்ஸ் சர்ஃபேஸாவோ இல்லை அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூடாவோ நம்ம சொல்கிறது தான். அந்த மேக்னிடியூட் அப்படிங்கிறது ப்ரப்போர்ஷனல் டு ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வால்யூம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது
அதோட நார்மலும் அதோட மேக்னிட்யூட் வந்துட்டு ப்ரொபோர்ஷனல் டு தி ஏரியாவாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிட் வந்துட்டு ஃப்ளூயிடுக்குள்ளே இம்மர்ஸ்ட் ஆகுது உள்ளே தணிக்கிறோம் அப்படின்னா அதோட லொக்கேஷன் வந்துட்டு பீன்னு எடுத்துக்கிறோம். அதோட நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கிறோம், பீன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த ஏரியாவோட ஃபோர்ஸை நம்ம ΔAன்னு எடுத்துக்கிறோம். அப்போ F is equal to P into ΔA. ஸோ அந்த Fங்கிறது ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போது per யூனிட் ஏரியாவுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணுற ஃபோர்ஸை தான் நம்ம வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சிக்மா V is equal to F/A. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள், லாங்கிடியூட்னலுக்கும் இதுக்கும். ஸோ அதில் பர் யூனிட் சர்ஃபேஸ் பர் யூனிட் என்ன சொல்லியிருக்கோம், அதில் பர் யூனிட் என்னப்பா சொல்லியிருக்கோம், அதில் பர் யூனிட் டைம் சொல்லியிருக்கோம். அதாவது பர் யூனிட்டுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுற அந்த ஏரியாவோட பாயிண்ட்டை தான் நம்ம அதை சொல்கிறோம். ஓவர் த ஏரியா நம்ம கேல்குலேட் பண்ணதை அப்படி சொல்லியிருக்கோம். அதே பர் யூனிட் ஏரியாவை ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம சொல்கிறோம். அதே வால்யூமில் பார்த்தீங்கனாலும் பர் யூனிட் ஏரியாவை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்கிறோம். ஸோ அப்போ சிக்மா V is equal to F/A which is same as the ப்ரெஷர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயினை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெச்சுனால, ஸ்ட்ரெச் அப்படின்னு என்ன அர்த்தம், திணிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த ஃபோர்ஸை வந்துட்டு டிஃபார்ம்டாக நம்ம அப்ளை பண்ணுற மூலயமா அந்த ஸ்ட்ரெயின் வந்துட்டு என்ன சேஞ்சஸ் எடுத்துக்கும் அப்படின்னா அந்த சைஸோ ஆப்ஜெக்டோட சைஸில் ஒரு ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் எடுத்துக்கும். இப்போ ரவுண்டாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஸ்பியராக மாறுது, இல்லை ஒரு ஷேப் வந்துட்டு ஒரு பாதி வந்துட்டு கட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ராக்ஷனல் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா இன் அதர்வர்ட்ஸ் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிகிரி ஆஃப் டிஃபர்மேஷன், ஒரு பாயிண்ட் ஆஃப் டிகிரியில் அதோட சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா ஒன் டைமென்ஷனாக இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காங்க, என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கிறாங்க, அதோட லென்த் ராடோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா எல்லுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அதோட நியூ லென்த் பார்த்தீங்க அப்படின்னா டெல், அதாவது எல்லாம் இருக்கிறது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டெல் எல்லாம் மாறிடும். ஸோ அப்போது ஸ்ட்ரெயின் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் சைஸ் by ஒரிஜினல் சைஸ். ஸோ சேஞ்ச் இன் சைஸை நம்ம டெல் எல்னு சொல்கிறோம், ஒரிஜினல் சைஸை எல்லுன்னு சொல்கிறோம். அப்போ எப்சிலான் அப்படிங்கிறது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அண்ட் ஹேஸ் நோ ஸ்ட்ரெயின். இதில் என்ன கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின், ஷியரிங் ஸ்ட்ரெயின் அண்ட் வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ராடோட லென்த்தை நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம், அதை 2 சைடுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸில் நம்ம புல் பண்ணும்போது அதோட லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த ஷேப் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். அதாவது எல்லாம் இருக்கிறது என்னவா மாறும்னு சொல்லியிருக்கோம், நம்ம டி எல்லாம் மாறும்னு சொல்லியிருக்கோம். அப்போது இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த ராட் பை ஒரிஜினல் ஆர் நேச்சுரல் லென்த் ஆஃப் த ராட், அப்போ டெல் எல் பை எல். ஸோ லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் அப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்ஸாக கேல்குலேட் பண்ணுறோமா. ஒன்று வந்துட்டு டென்சில் ஸ்ட்ரெயின், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஸோ டென்சில் ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது நேச்சுரல் லென்த்துலேருந்து அதோட லென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது டென்சில் ஸ்ட்ரெயின். அதே நேச்சுரல் லென்த்லேருந்து உங்களோட லென்த்தை டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஸோ ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாடி, அதாவது டிரான்ஸ்லேஷனல் பாடியோ இல்லை ஒரு ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் பாடியோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமைன்ஸ் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸஸ் மூலயமா அதோட ஆங்கிளில் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்கோன்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கியூபாய்டு எடுத்துக்கிறாங்க, அந்த கியூபாய்டோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பாடி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் எடுத்துக்குது. அதில் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் F1 எடுத்துக்கிறோம். அலாங் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம், ADயில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த கியூபாய்டு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து டிஃபார்ம்ஸ் ஆகுது. ஸோ அப்போ ஷியரிங் ஸ்ட்ரெயின் ஆர் ஷியர் அப்படிங்கிறத நம்ம என்ன டினோட்டர் லெட்டர் போட்டுக்கிறோம் அப்படின்னா எப்சிலான் எஸ். அப்போது A டேஷ் பை BA. ஸோ டயக்ராமில் பாருங்கள், அந்த ஏவாக இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு A டேஷாக மாறிடும், டியாக இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு D டேஷாக சேஞ்ச் ஆகிடும். அதோட பாடி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ எப்சிலான் எஸ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் பை BA. ஸோ A டேஷோட டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், BAவை ஹச்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் மெத்தடில் படிச்சிருப்போம் ஃபஸ்ட் லெசனில். ஸோ tan x இஸ் ஈக்குவல் டு h பை tan தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ x பை h இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ ஆங்கிளோட தீட்டாவோட ஆங்கிள் ஸ்மாலாக இருக்கிறதுனால ப்ரொபோஷனல் டு tan தீட்டாவை என்னன்னு சொல்லிக்கிறோம், தீட்டா. ஸோ ஃபார் ஸ்மால் ஆங்கிள் tan தீட்டா ப்ரொபோஷனல் டு ஆங்கிள். ஸோ ஷியரிங் ஸ்ட்ரெயின் ஆர் ஷியர் இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம், எப்சிலான் எஸ் இஸ் ஈக்குவல் டு x பை h tan தீட்டாவுக்கு பதிலாக தீட்டா is equal to angle of shear.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பாடிக்கு நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த வால்யூம் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாடியோட ஒரிஜினல் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா வீன்னு எடுத்துக்கிறோம். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மூலயமா அது சேஞ்ச் ஆகிறத பார்த்தீங்க அப்படின்னா டெல் வின்னு சொல்கிறோம். அப்போது இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரிஜினல் வால்யூம். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற வி அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற டெல் வி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் வால்யூம் ஸ்ட்ரெயின். அப்போது V plus del V. ஸோ V the change in volume due to the stress. ஸோ ஸ்ட்ரெஸ்னால நம்ம என்ன பண்ணுது, அந்த பாடியோட வால்யூம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ஃப்ராக்ஷனல் வால்யூமை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், வால்யூம் ஸ்ட்ரெயின் எப்சிலான் V is equal to del V by V. ஓகே. ஸோ இது நம்ம 2 டைப்ஸும் பார்த்தாச்சு, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸு, ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிசிட்டினா என்னன்னு சொன்னோம், அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு ரிட்டர்ன் ஆகாது, அது பிளாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், டிஃபார்ம்ஸ் டு தி ஒரிஜினல் ஷேப், அதோட சைஸுக்கோ இல்லை ஷேப்புக்கோ திரும்பி ரிட்டர்ன் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், எலாஸ்டிசிட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த எலாஸ்டிக்கோட லிமிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஃபனிஷன் பாருங்கள், த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வித்தின் விச் த பாடி regain its original shape and size and shape after the ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அதாவது நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அதோட ஒரிஜினல் சைஸும் ஷேப்பும் வந்துட்டு மேக்ஸிமம்க்கு மாறி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலாஸ்டிக் லிமிட் எப்போ எக்ஸ்டர்ண்ட் ஆகுதோ, எப்போ எக்ஸிட்ஸ் ஆகுதோ அந்த பாடி வந்துட்டு என்ன பண்ணும், அக்வைர்ஸ் எ பர்மனன்ட் டிஃபார்மேஷன். ஒன்றும் இல்லை, இப்போ ரப்பர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரப்பரை வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் புல் பண்ணி இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்துருவீங்க. பட் ஆனால் அதோட ஒரிஜினலில் இருந்த அந்த சின்ன ஷேப்புக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இட் சேஞ்சஸ் இட் சைஸ் அண்ட் பிகம்ஸ் மிஸ்ஃபிட் டு பி யூஸ்டு அகெயின். ஸோ திரும்பி அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பழைய ஒரிஜினல் ஷேப்லேயே நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் லா அண்ட் இட்ஸ் டிஃபர்மேஷன். ஹூக்ஸ் லா அண்ட் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹூக்ஸ் லா அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட அப்ளிகேஷன் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆர் ப்ரொபோஷனல் டு ஈச் அதை நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் இதில்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள், ஒரு தின் ஸ்ட்ரைட் ஒயர் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட லென்த் எல் அண்ட் அதோட ஏரியா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு பேனையும் பாயிண்டரையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒயரில் ஃப்ரீ அண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், அப்படியே லூஸாக விட்டு என்ன பண்ணியிருக்கோம், கட்டி தொங்க விட்டுருக்கோம்னு அர்த்தம். ஸோ அந்த பொசிஷன், அந்த ஒயரை வந்துட்டு நம்ம எதை வச்சு மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு சைடாக வந்துட்டு லோடு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிவன் லோடு அப்படிங்கிறது என்ன அர்த்தம், ஸோ கேஜி, சம் அமௌண்ட் ஆஃப் கேஜியை வந்துட்டு நம்ம அதில் கொடுக்க போகிறோம். ஸோ அதோட ஃபோர்ஸ் எஃப்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த ஸ்ப்ரிங்கோட லென்த்தை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறம் அது எவ்வளோ எலாங்கேஷன் ஆகுதோ அதை நம்ம டெல் எல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த் எல்லுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். பட் ஆனால் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு தி ஏரியா ஏ, அதாவது எல்லுங்கிறதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும், ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ இதை வச்சு கிராஃப் எப்படி பிளாட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க உங்களோட எல்லுங்கிறது வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்டெண்டட் ஆகிருக்கும். சைமல்டேனியஸாக அதோட போர்ஷன் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, எக்ஸ்டெண்டட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ரைட் பண்ணலாம். அப்போ டெல் எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் எஃப். ஸோ இப்போ 2 சைடு என்ன பண்ண போகிறோம், வால்யூமால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எல். ஸோ எஃப் ஆஃப் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஏஎல் பை ஏஎல் இன்ட்டு டெல் எல். ஸோ இப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எஃப் பை ஏ is equal to L by A slope into del L by L. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்கோம், அடுத்த திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், F by A proportional to del L by L. ஸோ இதை எதோட கம்பேர் பண்ண போகிறோம், 7.2 and 7.5 ஈக்குவேஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரொபோஷனல், அதாவது சிக்மா அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் டு எப்சிலானாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு தி ஸ்ட்ரெயின் இன் தி எலாஸ்டிக் லிமிட். ஸோ எலாஸ்டிக் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோஷனலாக தான் இருக்கும்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரெண்டுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ப்ரொஃபைல் கர்வ் நம்ம போட போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் படி பார்த்திங்க அப்படின்னா, லோடு நம்ம கொடுக்க அதோட ஆங்கிள் வந்துட்டு எப்படி மாறுது, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் 3 விதமான லிமிட் நம்ம பார்க்க போகிறோம். ஓஏ, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஓஏ அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் லிமிட், பி அப்படிங்கிறது எலாஸ்டிக் லிமிட், டி அப்படிங்கிறது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு மேலே அதில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்க முடியாதுங்கிற அந்த பீக் பாயிண்ட்டை தான் நம்ம டின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இ அப்படிங்கிறது பிரேக்கிங் ஆர் ரப்சர் பாயிண்ட், இதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈங்கிற பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், அந்த ரப்பர் பேண்ட் வந்துட்டு பிரேக்கப் ஆகிடும். இல்லை அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி லஞ்சு போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அப்படியே மெல்லிசா மாதிரி ரப்சர் பாயிண்ட் அப்படிங்கிறது அதுதான். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்தது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, ஓஏவோட பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி ஸ்மால். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் எப்படி இருக்குது, ஓஏ டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹூக்ஸ்லாம் வந்துட்டு வேலிட் தான். அப்போது லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் ஏபி பாருங்கள். ஸோ ஏபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இருக்கிற அந்த போர்ஷன் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோஷனலாக இல்லை. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா த ஒயர் வில் ரீகைன் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணிடும், உங்களோட ஒயர் வந்துட்டு ஒரிஜினல் லென்த்துக்கு வந்துடும். ஸோ திஸ் பிஹேவியர் அட் தி எண்ட் ஆஃப் பாயிண்ட் பி அண்ட் த பாயிண்ட் பி இஸ் அஸ் தி ஈல்டு பாயிண்ட். ஸோ அப்போ அந்த பிங்கிற பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈல்டு பாயிண்ட். ஈல்டு பாயிண்ட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எலாஸ்டிக் லிமிட். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, எலாஸ்டிக் பாயிண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ ஓஏபி அப்படிங்கிற ஒரு கர்வை நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பிசி. ஸோ டயக்ராம் பாருங்கள். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீசஸ் அண்ட் த ஒயர் வில் நாட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ நீங்கள் அதோட ஃபோர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணாலுமே அதோட லென்த் வந்துட்டு என்ன பண்ணாது, ஒரிஜினல் லென்த்துக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகாது. இது பிசிங்கிற பாயிண்ட். அடுத்தது சிடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஸ்ட்ரெயினும் கண்டினியூஸாக என்ன பண்ணும் அப்படின்னா ரேபிடாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பியாண்ட் டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா லோடை நீங்கள் ரிமூவ் பண்ணாலுமே உங்களோட அந்த ஒயர் வந்துட்டு என்னவாயிடும், பிரேக்கப் ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் ஆர் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் அந்த டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ராக்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ த ரீஜன் பிசிடிஇ ரெப்ரசன்ஸ் த பிளாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி ஒயர். அதாவது ஒரு ஒயரோட பிளாஸ்டிக் பிஹேவியர் இந்த ஆங்கிளில் தான் இந்த 4 பாயிண்டில் தான் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். அதாவது பிசிடிஇ அப்படிங்கிற இந்த 4 பாயிண்டில் தான் நமக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அது மூலியமாக தான் நம்ம 4 விதமான ஃபோர்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்ன நம்ம போனதில் ப்ரொபோஷனல் லிமிட், எலாஸ்டிக் லிமிட் அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், ப்ரொபோஷனல், எலாஸ்டிக், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் ஆர் பிரேக்கிங் ஆர் ரப்சர் பாயிண்ட். ஓகேப்பா, இந்த கொஸ்டின் ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஹூக்ஸ்லாம் அப்படிங்கிறது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.